வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். தொடர்ந்து நாம இடைவெளி விட்ட இடைவெளி ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறது, இலக்கிய வாசிப்பை பற்றி பேசுவது, இது நம்மளோட தொடர்ச்சியான செயலாக இருக்கு. கற்பியின் முக்கியமான இயக்கங்களில் இதுவும் ஒன்று. கற்பியை தொடர்ந்து ஆதரவளித்து பல ஆயிர ஒரு சந்தாதாரர்களை ஏற்படுத்தியிருக்கீங்க. இன்னும் அதிகப்படுத்திங்கிற வேண்டுகோளையும் விடுத்து இப்போ சுட சுட வந்து வெற்றி வகை சூடி வந்து கொண்டிருக்கிறாள் கோணவாச்சி கதைய வந்து ஆரம்ப காலத்துல அந்த ஒரு தலைப்புல வந்த ஒரு கதை பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளானதும் பல பேரால பேசப்பட்டதும், சில பேரால இது ஏற்கப்பட்டது, சில பேரால ஏற்கப்படலை. இப்படி எல்லாம் ஒரு கதை இருக்குமா அப்படின்னு அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோணவாச்சி அப்படிங்கிற ஒரு கதை போதும்னு பல எழுத்தாளர்கள் ஆங்கரை பைரவிக்கு இந்த கதை வந்து மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது. ஆனா அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு 12 மாஸ்டர் பீஸ எடுத்து வச்சிருக்கு. அங்கங்க தெளிச்சு 12 பெண்களோட வாழ்க்கைய கதையாக்கி இருக்குது. ஒரு முழுமையான தொகுப்பாக இது வந்திருக்கு. எப்பன கோணவாச்சி வருவான்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு இலக்கிய தரத்தில், இலக்கிய தரம் என்பதை விட இலக்கியம் சார்ந்த பேச்சுக்களில் எது ஒரு மாதிரி ஆற்றல் மிகுந்தது, எது வந்து இப்ப எல்லாரும் கவிதையை தொடர்ந்து படைப்பாக்கங்களை சொல்லிட்டே வருவாங்க, பேசிட்டே வருவோம். அந்த கவிதை தான் இப்ப எனக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். நான் அதிக வாசிப்பேன். ஆனா சிறுகதையிலையும் பயணிக்க நினைக்கிறோம் இல்லையா? ஆனா சிறுகதை மிக வீச்சு நிறைந்த ஒன்று, ஒரு கட்டுத்திட்டத்தோட போகும். சிறுகதையில ஒரு ஒரு உணர்ச்சியை மேலிட வைத்து அந்த உணர்ச்சியை மனசுக்குள்ள செலுத்தி அந்த மனதை இலக வைத்திடலாம். அந்த மனம் ஒரு மாற்றத்தை அடையும். ரொம்ப ஷார்ப்பான கத்தி மாதிரி அது அப்படியே அறுத்துரும் நம்மள. அவ்வளோ கணக்கச்சிதமா சில பேர் அந்த எழுத்துக்கள்ல அதை கொண்டு வந்துருவாங்க. பொதுவா படைப்பாக்கங்கள்ல கவிதைகளையும் சரி, இந்த சிறுகதைகள்லையும் சரி, உணர்ச்சி மேலிட்டு வந்து ஒரு ததும்பல், ஒரு இலக்கிய ஒரு மனித மாற்றம், ஒரு சிறுக்குகள் வெளியே வர்றது இல்லையா, அது இந்த கதைகள்ல நிகழும். சில கதைகள் நம்மளுக்கு அதிர்ச்சியா ஒரு மாதிரி படபடக்க வச்சிரும். இதுல வந்து அந்த கதையை பற்றி நான் முழுமையா சொல்லல. நீங்க வாசிச்ச அந்த அனுபவத்தை பெறுங்க. உங்களுக்கு அந்த படபடப்பு வந்துச்சா அப்படின்னு, அப்படி நடந்துடக்கூடாதோ, அப்படி ஏதோ ஆயிரோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பரபரப்பு வரும். அது இந்த வீணி அக்காவை பார்த்துக்கிறான். ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான உறவை ஒரு சரியா மெல்லிய நீரோடையில பிசகற்று ரொம்ப ரொம்ப ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி அண்ணன் நடந்து இந்த கதையை எழுதியிருக்கு. இப்போ அதை பற்றின விவாத உரையாடல்கள்ல பார்த்தீங்கன்னா, நீ பயந்துட்டன அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. நீ இந்த மாதிரி இப்படி எழுதியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அதே கதையை நீ வந்து இப்படி மாற்றி அமைச்சிருக்கணுமோ அப்படின்னும் இருக்கு. எனக்கு தோணுனது அந்த கதைகள்ல இருந்து, அந்த கதையோட அந்த சமகாலத்துல இருக்கிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கிற ஒரு உடல், அந்த உடல் அரசியல் அதுல பேசப்பட்டிருக்கு. ஒரு பெண் உடலை இவ்வளவு உள்வாங்கி எழுத முடியுமான்னு ஒரு விஷயம். அந்த என்ன மாதிரி இந்த உடல் மாறும் ஒவ்வொரு கட்டத்திலையும், அது நோய்வாய்ப்பட்டு இருக்கப்ப அந்த மனமும் உடலும் என்ன சூழலை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப நுட்பமா, ரொம்ப நுணுக்கி எழுதுன ஒரு கதை. இதை நுணுக்கி அந்த உணர்ச்சிகளை அப்படியே மேல வந்து அப்படியே ததும்பி நிற்கும் நமக்கு. அந்த கதை வீணியக்கா கதை. அதுல இந்த சமகாலத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கதை வந்து, இந்த கதையோட தொடக்கமே அப்பா செத்து போயிட்டார் டீச்சர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்பாவை கொள்கிறார்கள், அப்பாவோட அந்த
இந்த சாராய நாற்றத்தை பற்றி நான் எழுதியிருக்கேன். அப்பாவோட அந்த சாராய நாற்றத்தினால எழுந்த குணநாற்றம், மனநாற்றம், அம்மாவை அடித்த அந்த விஷயங்கள் எல்லாம் மதுவினால அந்த குடும்பம் எப்படி ஒரு சீரழிவை கொண்டு வருது. சரியா? இந்த அப்பாவின் கதை தலைப்பும் அப்பா தான். ஒரு குழந்தை, பள்ளிக்கூடம் செல்ற குழந்தை அப்பாவை செத்து போனதா பொய் சொல்றா. அவ படிப்புல குறைவா இதா இருக்கா, அவளுக்கு ஃபீஸும் கட்ட முடியல. இந்த மாதிரி சூழல்ல அவ அப்பாவை சாகடிக்கிறான். ஆனா அந்த பொய் சொன்ன அந்த தள்ளாட்டம், டீச்சர்கிட்ட பொய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற தள்ளாட்டம், அப்பாவையே கொன்னுட்டமேங்கிற அந்த தள்ளாட்டத்தை இந்த கதையில அந்த மன போராட்டத்தை அதுக்குள்ளார அண்ணன் அழகா விவரிச்சுட்டே வரும். முக்கியமான கதையாக அது அமைஞ்சிருக்கும். அந்த அப்பாவை ஏன் அந்த குழந்தை கொல்லுது, அதுதான் அந்த கதையோட முக்கியமான சாராம்சம். அது மது தாலியையும் அறுத்து கொண்டு போய் வச்சு குடிச்சிருவான். அந்த அந்த தாலி என் தாலி தான் இருக்கு, அதை நீ எடுக்கிறியே அப்படின்னு வரும். ஒரு குடிப்பழக்கம் என்னென்னத்தை எல்லாம் செய்யும். இந்த குடிப்பழக்கம் மனைவியை சந்தேகப்பட வைக்கும். குடிப்பழக்கத்துல நிறைய பேர் மதுவினால, போதையினால, ஏதோ ஒரு வஸ்துனால குடும்பத்துலதான் அதிக வன்முறையை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லு. குடும்ப வன்முறைகள் அதிகம் நிகழ்வது காரணங்கள் பார்த்தீங்கன்னா குடிபோதை மிக முக்கியமான ஒரு கருவூலா இந்தியா இருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்லை. இப்போ இத இந்த கதைய சூடா நிறைய பேசணுங்கிறது தான் முக்கியமானது. இப்போ டாக் ஆஃப் த பொலிட்டிக்ஸ், டாக் ஆஃப் த தமிழ்நாடு அப்படிங்கிறதோ இதை வைத்துதான் அப்படின்னு. எப்பயுமே இது எனக்கு எதிர்கருத்தாதான் இருக்கும். என்னோட வாழ்வியல் அனுபவங்கள்லையும் நான் இதை பகிர்ந்திருக்கிறேன். இது அப்பாவோட அந்த சாராய நாற்றம் குடிக்காம போனது. ஆனாலும் அப்பாவை நேசிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா பெரிய பிள்ளையாயிதான் அதெல்லாம் தெரியுது. அது ஆனா இந்த குடிப்பழகத்தினால அப்பா பண்ண அந்த சேட்டைகள்ல அந்த அட்ராசிட்டிஸ், அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பொண்ணோட கல்வி பாதிப்பு, அவங்க அம்மாவோட பாதிப்பு, உளவியலா ஒரு குழந்தை அதை எப்படி எதிர்கொள்ளுதுங்கிற பாதிப்பு, எல்லாத்தையும் இந்த கதையில மிக அழகாக ரொம்ப ஷார்ட் ஸ்வீட்டா, ரொம்ப சின்ன கதையா இருக்கும், அழகா கொண்டாந்து முடிச்சுட்டு அந்த கதையில முடிக்கிறப்போ அவளுக்கான அந்த குற்ற உணர்ச்சி நீங்கிறது மாதிரி ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டியா அப்படின்னு அந்த சரஸ்வதி டீச்சர் கேட்கிறப்போ அந்த சரஸ்வதி கிட்ட அவ கேட்கிறான் பொண்ணு, அந்த டீச்சர், எங்க அப்பா இன்னைக்கு மட்டும்தான் டீச்சர் செத்து போனாரு, ஆனா எங்க அம்மாவும் நானும் தினமும் செத்து பிழைக்கிறோம் சார் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. அவ இந்த அழுகைய விவரிக்கும் போது ஒரு ஊசிப்பட்ட பலூன் மாதிரி வெடிச்சு அழுகுற மாதிரி அத சொல்லிருக்கு. அந்த அழுகை அப்படியே சத்தமா பீடிட்டு ஓலமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்கோம் அண்ணன். இந்த கதையை வாசிச்சு எனக்குள்ள பல சிந்தனைகள் போச்சு. எத்தனை எத்தனை குடும்பங்கள் மறுவாழ்வு மையங்கள்ல நீ இந்த கதையில ஒரு சின்ன அடுக்கு ரொம்ப சிறிய ஏழை பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வடிவமைப்பா இருக்கும். பெரிய நல்ல மத்திய தர வர்க்கத்துல இருக்கிற நான் ஒரு ப்ரொஃபஸர் அதுதான் சொல்லணும், மிகப்பெரிய ஒரு அவரு பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு ஒரே இதுதான் ரெண்டகெல்லாம் பண்ணுவாரு வீட்டுல. மத்து சத்துக்கு போன் எல்லாம் வரும். எனக்கு அவர் ஒரு ஒரு விஷயத்த ஆசானாக இருந்து ரிசர்ச்ல முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தவர். ஆனா அவர் பண்ற அந்த குடி பழக்கத்தினால அவர் பண்ணது, அவரை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்துல வச்சிருந்தது, அங்க ஒரு சத்தம் போட்டதெல்லாம் நானே கதையாக எழுதணும்னு நினைச்சிருக்கேன். அந்த கதையெல்லாம் இதுல இருந்து கிளறி எடுத்துட்டு வந்துருச்சு இந்த கதை. அப்போ ஒரு அப்பாவை கொலை செய்கிற ஒரு குழந்தை மகள், ஏன் அப்படிங்கிற அவர் செத்து போய்த்தாரு. கொலைன்னா கொலை இல்லை, வார்த்தையால பொய் சொல்றான். ஆனா செத்தவனாக அவன் மாறிடுறான். அவனோட குடிப்பழக்கம் அப்படி மாற்றுதுங்கிறதுதான் கதை.
இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. போனவாச்சி கதை. இதுல வர்ற 12 கதைகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறுக்கு வெற்று தோற்றம். ஒரு ஃபேமிலியில நடக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு நடுத்தர ரொம்ப கீழ் இதுல வர்க்கத்துல உள்ள பிரச்சனைகளை மிக நுட்பமாக, மிக நுண்ணிய உணர்ச்சிகள்ல இது வேகமா நல்லா நிறைய வெளிப்படுத்திக்கிட்டே வருது. அதுதான் நம்ம அப்பா கதைகள்லயும் பார்த்தோம். அந்த அப்பாவை கொன்ற அந்த அந்த சிறுமி அவ பொய் சொல்லி அவ சொல்றான், தினம் சாவுறன்னு சொன்னா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கதை வந்து இந்த பனை மரம். ஏன் அப்படி அந்த பனை மரம்னு வச்ச அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், பைரவி அண்ணன்ட்ட, ஆந்திரன்ட்ட. அப்போ வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பனை மரம் வந்து ரொம்ப நாள் வாழக்கூடியது, எங்கும் பிழைத்துக்கும். அது வந்து ஒரு அதோட வேர்த்தன்மை, அஸ்திவாரம், அது நீர் இருக்கிற தன்மை வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த பனை மரம் ரொம்ப சின்ன கதை தான். ஒரு பெண் வந்து திருப்பூருக்கு போறான் வேலை தேடி, அவன் கணவனை தேடி. அவங்க இல்லை, அவன் ஏதோ இதாயிடறான். ஆனா அவ வந்து திருப்பி பிழைச்சி அவ வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு அந்த ஊர் வந்து அப்படி ஸ்திரமா இருக்கு. அவ அங்க போனாலும் அவ வந்து வெற்றியா மேல வர்றா. ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு முக்கியமான கதை, ஒரு வீரியமான கதை. இந்த கதையை படிக்கிற பெண்கள் நிச்சயம் நம்பிக்கை மேலிட வருவாங்க. யார் படித்தாலும் அப்படிதான். நான் எங்கும் பிழைப்பேன், ஒரு துன்பத்தை ஏற்று நான் வந்து மாறி வருவேன் அப்படிங்கிற ஒரு கதையை ரொம்ப ஆழமான விஷயமா இதுல வச்சிருக்கு.